கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சத்தியத்தை அறிவோம் என்னும் இந்த தொடரின் மூலம் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலும் கடின வார்த்தைகளை விடு என்னும் தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம். யூதா 1வது அதிகாரம் 14-15 வாசிக்கிறபடி, கர்த்தர் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்க வருகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆதி முதல் இன்று வரை மனிதன் தன்னுடைய நாவினால் செய்யும் பாவங்கள் ஏராளம். கர்த்தர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் போது அவபக்தியுள்ளவர்கள் செய்த செயல்களுக்காக மட்டுமல்ல, அவர்கள் தமக்கு விரோதமாய் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிப்பார் என்று வேதம் எச்சரிக்கிறது. இன்றைய சூழ்நிலையில் நம்முடைய பேச்சு எப்படி இருக்கிறது? பல நேரங்களில் நாம் நினைப்பதுண்டு, நான் யாரையும் கொலை செய்யவில்லை, களவு செய்யவில்லை, நான் பரிசுத்தமாகத்தானே இருக்கிறேன் என்று. ஆனால் நம்முடைய நாவினால் நாம் பேசும் கடினமான வார்த்தைகளை குறித்து நாம் எப்பொழுதாவது நினைத்ததுண்டா? கடின வார்த்தைகள் என்றால் என்ன? தேவனுக்கு விரோதமாய் பேசுவது, பிறரை நிந்திப்பது, முறுமுறுப்பது, பெருமையாய் பேசுவது, பொய் பேசுவது, தூஷிப்பது, இவைகள் எல்லாம் கடின வார்த்தைகள். இவை தேவனுடைய பார்வையில் பாவங்கள். தேவனுக்கு விரோதமான முறுமுறுப்பு என்று நாம் தியானிக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே தங்களுக்கு நேரிட்ட சோதனையின் போது தேவனை நோக்கி முறுமுறுத்தார்கள். அதை குறித்து கர்த்தர் எவ்வளவாய் வேதனை அடைந்தார் என்று எண்ணாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 27வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் தங்களுக்குள் முறுமுறுக்கிறதை கேட்டேன் என்று கர்த்தர் சொன்னார். இன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், வியாதிகள் அல்லது தோல்விகள் வரும்போது தேவன் ஏன் எனக்கு இதை செய்தார் என்று தேவனுடைய அன்பையும் நீதியையும் கேள்விக்குறியாக்கி பேசுகிற கடின வார்த்தைகள் தேவனுக்கு வருத்தத்தை உண்டாக்குகிறது. இதன் விளைவை 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 10வது வசனம் மிக தெளிவாய் எச்சரிக்கிறது. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதீர்கள். அடுத்து இரண்டாவதாக, பிறரை காயப்படுத்தும் வார்த்தைகள். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானம் உள்ளவருடைய நாவோ ஔஷதம் என்பதாக. கோபத்தில் நாம் நம்முடைய குடும்பத்தாரிடமோ பிள்ளைகளிடமோ அல்லது வேலை செய்யும் இடத்திலோ பேசும் வார்த்தைகள் பட்டயத்தை போல் மற்றொரு இருதயத்தை கிழிக்கும். இப்படி தீமையான கடின வார்த்தைகளை பேசுகிறவன் தேவனுடைய பார்வையில் யார்? துன்மார்க்கன். துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியம் உள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது என்று சங்கீதம் 11:5 கூறுகிறது. இனி மூன்றாவது, சிந்திக்காமல் பேசுவது. பல நேரங்களில் நாம் பின் விளைவுகளை யோசிக்காமல் அவசரமாக வார்த்தைகளை கொட்டி விடுகிறோம். ஆனால் வேதம் நமக்கு என்ன போதிக்கிறது? நீதிமொழிகள் 15:28 நீதிமானுடைய மனம் பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும், துன்மார்க்கருடைய வாயோ தீமையை கொப்பளிக்கும். அதாவது ஒரு நீதிமானானவன் தான் பேசும் வார்த்தைகள் தேவனுக்கு மகிமையாக இருக்குமா, மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமா என்று யோசித்து யோசித்து பேசுவான். இனி நான்காவது, அகங்காரமான பேச்சுகள். தன்னைத்தான் உயர்த்தி மற்றவர்களை தாழ்த்தி பேசும் பெருமையான வார்த்தைகள் கர்த்தருக்கு அருவருப்பானவை. யாக்கோபு 3:5 வாசிக்கிறோம், நாவானது சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். 31ஆம் சங்கீதம் 18 தாவீது ஜெபிக்கிறார், நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக. இப்படி கடினமாய் பேசுகிற பொய் உதடுகளை தேவன் கட்டி போடுவார். சிந்தித்து பாருங்கள், நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒரு கணக்குண்டு. இயேசு கிறிஸ்து மத்தேயு 12:36 மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார், மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து
நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய நாவானது சிறிய அவயவம் தான், ஆனால் அது பெரிய காட்டையே கொளுத்தி விடும் நெருப்பை போன்றது. இதிலிருந்து நாம் விடுபடுவது எப்படி? முதலாவது, இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இரண்டாவதாக, யோசித்து பேசுங்கள். நீதிமொழிகள் 15:28 படி பதில் சொல்லும் முன் நிதானியுங்கள். மூன்றாவது, பொறுமையை கடைபிடியுங்கள். யாக்கோபு 1:19 சொல்லுகிறது, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் இருக்க கடவீர்கள். கோபம் வரும்போது உடனே பதில் பேசாமல் சற்று அமைதியாய் இருந்து ஜெபிப்பது கடின வார்த்தைகளை தவிர்க்க உதவுகிறது. இனி நான்காவது, கிருபை பொருந்த பேசுங்கள். கொலோசியர் 4:6 பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படி உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சார மேற்றினதாயும் இருப்பதாக. பிரியமானவர்களே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அவர் நிந்திக்கப்பட்ட போது பதில் நிந்தனை செய்யவில்லை, பாடுபட்ட பொழுது பயம்படுத்தவில்லை, சிலுவையில் அறையப்பட்ட பொழுதும் தமக்கு விரோதமாக கடினமான காரியங்களை செய்தவர்களுக்காக பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று கிருபையின் வார்த்தைகளையே பேசினார். இன்று நம்முடைய நாவுகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசல்களை காத்துக்கொள்ளும் என்று தாவீதை போல ஜெபிப்போம். கடின வார்த்தைகளை விடுவோம், கிருபை பொருந்திய வார்த்தைகளை பேசுவோம். கர்த்தர் தாமே இறங்கி நம் அனைவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.